ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பராக நம்ம வந்து சாம்பார் வடை செய்ய போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆல்ரெடி வடை ரெசிபி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி தான் வந்து நான் சாம்பார் வடை ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. சரி, அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. சரி, இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் உளுந்தை ஒரு 5 மணி நேரம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. ஊறின உளுந்தை இது போல் கிரைண்டரில் போட்டு தண்ணி தெளித்து விட்டு ஆட்டி எடுத்துக்கோங்க. நல்லா புசு புசுன்னு மாவு வந்து பொங்கி வரணும். மாவு வந்து நல்லா உபரியாகி வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து உளுந்து ஒரு 2 மணி நேரம் வெளியில் வச்சு ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சு நல்லா ஊற வச்சுக்கோங்க. மாவு நல்லா உபரியாகி நமக்கு வந்து சூப்பராக அரைச்சி வந்துடும். பாருங்கள், மாவோட பக்குவம் இது தான். மாவு எடுத்து நம்ம விட்டோம் அப்படின்னா அழகாக பந்து போல் கீழே விழுகணும். ஸோ இப்போ மாவு வந்து நல்லா ஆட்டிடுச்சு. ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ சாம்பார் ரெடி பண்ணிக்கலாம். சாம்பாருக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு உருளைக்கிழங்கு தோல் உரிச்சிட்டு இது போல் 4 பீஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. 3 பல் பூண்டு சேர்த்து மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டுக்கோங்க. 4 விசிலுக்கு நல்லா வெந்து வந்துடும். ஸோ இப்போ இது விசில் வர டைமில் இன்னொரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கேரட் தோல் சீவிட்டு கட் பண்ணிட்டு போட்டுக்கோங்க. ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணி போட்டுக்கோங்க. சின்ன எலுமிச்சம்பழம் சைஸில் புளி வந்து கரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வேக வச்சுருக்க பருப்பு வந்து நல்லா வெந்துடுச்சு. இதை வந்து இது போல் மசிச்சுக்கோங்க. மசிச்சுட்டு நம்ம முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதில் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு முறை கலந்து விட்டுடுங்க. கலந்துட்டு பருப்பு வேக வச்ச தண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தனி மிளகாய் தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு முறை இதை கலந்து விட்டுடுங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்து வச்சுடுங்க. இப்போ வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் துவரம் பருப்பு, 3 காஞ்ச மிளகாய், 3 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வறுத்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரக மிளகும் சேர்த்து நல்லா வந்து கலர் மாற வறுத்துக்கோங்க. வறுத்து இதை பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சாம்பாருக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரைச்சி வச்சுருக்க பவுடரை நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் குறப்பாக அரைச்சி சேர்த்துருக்கேன். நீங்கள் நல்லா ஃபைன் பவுடராக கூட நீங்கள் அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் ஆல்ரெடி பருப்பு வேக வச்ச குக்கருக்கே நான் வந்து சாம்பாரை வந்து மாற்றிட்டு மூடி போட்டு 2 விசில் மட்டும் விட்டுக்கோங்க. ஸோ முருங்கைக்காய் வந்து இது போல் உடஞ்சிடும். முருங்கைக்காய் உடையக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் முருங்கைக்காய் சேர்த்துக்கோங்க. 2 விசில் வச்சதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சு கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா சாம்பார் ரெடி. இப்போ வடை வந்து ரெடி பண்ணிடலாம். உளுந்து மாவு ஆட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் மிளகு, 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் அரிசி மாவு மற்ற பொருள் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்போ அது ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து கையை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மாவு ஒட்டாது, இல்லாட்டி மாவு வந்து ஒட்டும். இது போல் சின்ன உருண்டையாக எடுத்துகிட்டு சென்டரில் கட்டை விரலை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக ஹோல்ஸ் விழுந்துடும். அதுக்கப்புறம் சூடான எண்ணெயில் வந்து நீங்கள் வடை போட்டு எடுத்துக்கோங்க. வடை போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க, இல்லாட்டி வெளியில் கிறிஸ்பி ஆகிடும், உள்ள மாவாக இருக்கும், வேகாது. லோ ஃப்ளேமில் வேக வச்சாதான் வடை சூப்பராக நமக்கு வெந்து வரும். ஸோ இப்போ வந்து வடை 2 பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாம்பாரை வந்து அது மேலே ஊற்றிடுங்க. சாம்பார் ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. மேலே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக வெங்காயம் கூட விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நல்லா ஊற வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறதையும் சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் ஃபீட்பேக் சொல்ல மறந்துடாதீங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அதே போல் ஆளுங்கிற ஆப்ஷனையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனே நோட்டிஃபை ஆகும். ஓகே, இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.